வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல்ல நீங்க பார்க்குற 12th மேக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கைடா வேணும்னா நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல் வாழ்த்துக்கள். 12th மேத்ஸ் சாப்டர் 6 எக்ஸசைஸ் 6.7ல கொஸ்டின் நம்பர் 3 இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இதுல ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்கு. A plane passing through these two points and parallel to the vector joining these two points. இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் வழியா பாஸ் ஆகக்கூடிய லைனுக்கு பேரலலா இருக்கணும். இந்த ரெண்டு பாயிண்ட் வழியா பாஸ் ஆகணும். அப்படி ஒரு பிளேனோட பாராமெட்ரிக் வெக்டார் ஈக்குவேஷனும் கார்ட்டீசியன் ஈக்குவேஷனும் கண்டுபிடிக்கணும். இந்த இரண்டு புள்ளிகள் வழியாக செல்லக்கூடிய தளம் இந்த ரெண்டு புள்ளிகளை இணைக்கும் கோட்டுக்கு இணையான தளம். அந்த தளத்துக்கு துணை அலகு வெக்டார் சமன்பாடு கார்ட்டீசியன் சமன்பாடு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு பிளேன் அல்லது தளம் எப்படி இருக்கும்னா ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஒரு பாயிண்ட். பொதுவா நம்ம பாயிண்ட்ஸுக்கு வந்து ஸ்மால் ஏ வெக்டார், ஸ்மால் பி வெக்டார், ஸ்மால் சி வெக்டார்னாலும் கொடுப்போம். அப்போ ஒரு பாயிண்ட் இருக்கும் ஏ வெக்டார் பிளஸ் ஒரு நம்பர் இன்டு ஒரு parallel வெக்டார் இணை வெக்டார் u. இணை வெக்டார்ஸ்க்கு நம்ம uv பேர் கொடுக்கலாம். u பிளஸ் இன்னொரு நம்பர் t இன்டு இன்னொரு parallel வெக்டார். இதுதான் ஒரு பிளேனோட ஃபார்ம். இந்த s உம் t உம் வந்து பாராமீட்டர்ஸ்னு சொல்லுவோம், துணை அலகுகள்னு சொல்லுவோம். அப்ப துணை அலகுகள் வர்றதுனால இதுக்கு பேரு துணை அலகு வெக்டார் சமன்பாடு. பாராமீட்டர்ஸ் வர்றதுனால இதுக்கு பேரு பாராமெட்ரிக் வெக்டார் ஈக்குவேஷன். இதை நம்ம எழுதணும். நமக்கு ஃபார்முலா என்னன்னா, அப்போ இந்த ஃபார்முலால ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பிளஸ் எஸ் இன்டு யூ பிளஸ் டி இன்டு வி. ஏங்கிறது பாயிண்ட். அப்ப இந்த பாயிண்ட் நமக்கு இந்த ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்கு. அப்ப இதுக்கு நம்ம பேர் கொடுக்கலாம். ஏ வெக்டார் ஈக்குவல் டு 2i பிளஸ் 2j பிளஸ் k. b வெக்டார் ஈக்குவல் டு இது எழுதலாம். இது பாயிண்ட் i வெக்டார் மைனஸ் 2j பிளஸ் 3k. நமக்கு ஒரு பாயிண்ட் ஆயிட்டு ரெண்டு வெக்டார் தேவை இருக்கு. அப்ப நமக்கு u வெக்டார் என்னன்னா, இப்போ ரெண்டு பாயிண்ட் தெரிந்தா ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது வெக்டார் வந்துடும். அத ரெண்டு பாயிண்டையும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணா வெக்டார். அப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட சப்ஸ்ட்ராக்ட் பண்ணா வெக்டார், அல்லது இதுல இருந்து இதை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணாலும் வெக்டார். எப்பவுமே ரெண்டு பாயிண்ட சப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு வெக்டார் கிடைக்கும். அப்போ இதுல இருந்து இதையும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், இதுல இருந்து இதையும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். நம்ம புக்ல எல்லாம் b மைனஸ் எடுத்திருப்பாங்க, அதனால நம்ம b மைனஸ் எடுத்தோம். a மைனஸ் b போட்டாலும் தப்பு இல்லை. அப்ப u வெக்டார் நான் b மைனஸ் எடுக்கிறேன் ஈக்குவல் டு b இது இந்த இருக்கு i மைனஸ் 2j பிளஸ் 3k minus a vector 2i plus 2j plus k equal to I minus 2i 1i minus 2i அப்ப minus 1i minus 2j minus 2j அப்ப minus 4j plus 3k minus 1k அப்ப plus 2k இப்படி வரும். அப்ப ஒரு பாயிண்ட் ஒரு வெக்டார் ஆயிட்டு. இனி ஒரு வெக்டார் இங்க இருந்து எடுக்கலாம். இந்த வெக்டார் இந்த வெக்டாருக்கு பேரலலா இருக்கு, இணையா இருக்கு. அப்ப இதுல இருந்து இதை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணா இன்னொரு வெக்டார் கிடைக்கும். அப்ப v வெக்டார் ஈக்குவல் டு இதுல இருந்து இதையும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், இதுல இருந்து இதையும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். நம்ம இதுல இருந்து இதை எடுப்போம். மைனஸ் i பிளஸ் 5j மைனஸ் 8k மைனஸ் 2i plus 1j minus 3k equal to minus 1i minus 2i minus 3i plus 5j minus 1j அப்ப plus 4j minus 8k plus 3k அப்ப minus 5k. இப்போ நம்மகிட்ட ஒரு பாயிண்ட் ஆயிட்டு ரெண்டு வெக்டார் ஆயிட்டு. அப்ப ஈக்குவேஷன் எழுதலாம். துணை அலகு வெக்டார் சமன்பாடு parametric vector equation r vector equal to a vector plus
s into u vector plus t into v vector கிடைக்கும். அப்ப r vector equal to a இங்க இருக்கு 2i plus 2j plus k plus s into u vector இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் minus I minus 4j plus 2k plus t into v vector இங்க இருக்கு minus 3i plus 4j minus 5k இப்படி வரும். இதுதான் நமக்கு துணை அலகு வெக்டார் சமன்பாடு. துணை அலகு இங்க இருக்கு. பாராமீட்டர்ஸ் வரதுனால பாராமெட்ரிக் வெக்டார் ஈக்குவேஷன். இந்த பாராமீட்டர்ஸ் வந்து எந்த நம்பர் வேணாலும் ஆகலாம். அதனால நம்ம என்ன எழுதுவோம்னா s, t belongs to r னு போடுறோம். இப்போ துணை அலகு வெக்டார் சமன்பாடு பாராமெட்ரிக் வெக்டார் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது கார்ட்டீசியன் ஈக்குவேஷன், கார்ட்டீசியன் சமன்பாடு வேணும். கார்ட்டீசியன் சமன்பாடு எப்பவுமே நமக்கு நான் பாராமெட்ரிக் வெக்டார் ஈக்குவேஷன், துணை அலகு அல்லாத வெக்டார் சமன்பாடுல இருந்து கண்டுபிடிக்கிறது ஈஸி. இப்போ துணை இந்த s t இல்லாததுதான் துணை அலகு இல்லாத சமன்பாடு, நான் பாராமெட்ரிக். இது ரெண்டு இருக்க கூடாது. அதுக்கு நம்ம என்ன செய்வோம்னா இந்த a வெக்டாரை இந்த பக்கம் எடுப்போம். r minus a equal to s into u plus t into v னு போடுவோம். இப்போ நம்மகிட்ட மூணு வெக்டார் இருக்கு. இது ஒன்னு, இது ஒன்னு, இது ஒன்னு. இப்போ இது என்ன ஃபார்ம்ல இருக்குன்னா first vector equal to s into second vector plus t into third vector. இந்த ஃபார்ம்ல இருந்தா இந்த மூணு வெக்டார்ஸும் ஒரு தள அமைவன, கோப்ளைனார்னு அர்த்தம். கோப்ளைனார்னா பாக்ஸ் ப்ராடக்ட் 0ன்னு அர்த்தம். அப்ப அதை நம்ம போடலாம். இதுக்கும் 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 பாக்ஸ் ப்ராடக்ட் எடுத்தா 0 வரும். அப்ப r minus a u v equal to 0. பாக்ஸ் ப்ராடக்ட்னா ஒரு டாட் ஒரு கிராஸ்னு அர்த்தம். r minus a dot u cross v equal to 0. இதுல s t வரல, பாராமீட்டர் இல்ல, அதனால நான் பாராமெட்ரிக். துணை அலகு இல்ல, அப்ப துணை அலகு அல்லாத. அப்ப இதுல இருந்து இது கண்டுபிடிக்கிறது ஈஸி, கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது ஈஸி. அப்ப இந்த ஃபார்முலாவை நம்ம எடுக்கணும். r minus a dot u cross v equal to 0. இதுல a தெரியும், u cross v தெரியாது. u தெரியும், v தெரியும். அப்ப u cross v கண்டுபிடிக்கும். u cross v equal to I j k போட்டு டிட்டர்மினன்ட் போடணும். u ல உள்ள நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட். u இங்க இருக்கு. -1 -4 2. -1 -4 2. அடுத்து v ல உள்ள நம்பர்ஸ். v இங்க இருக்கு. -3 4 -5. -3 4 -5 equal to இந்த ரோ வழியா எக்ஸ்பேண்ட் பண்ணா I into இது சைன் மாத்தணும் -j into இது அப்படியே போடணும் +k into I எடுக்கும்போது இது பார்க்கணும். இப்ப 20 -8 20 -8 j எடுக்கும்போது இது பார்க்கணும். 5 plus 6 5 plus 6 k எடுக்கும்போது இது பார்க்கணும். -4 -12 -4 -12 equal to இது வந்து 12i, இது 11 plus 11 இங்க மைனஸ், அப்ப -11j. இது -16 இங்க பிளஸ், அப்ப -16k. இதுதான் u cross v. இப்போ இதுல இந்த a போடணும், இந்த u cross v இங்க போட்டா நமக்கு ஒரு ஈக்குவேஷன் வரும். இந்த ஃபார்முலால போடுவோம். r வெக்டார் minus a வெக்டார். a வெக்டார் இங்க இருக்கு. 2i plus 2j plus 1k dot u cross v. u cross v இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். -12i minus 11j minus 16k
ஈக்குவல் டு 0. இப்போ இதுல r மைனஸ் இந்த வெக்டர் டாட் இந்த வெக்டர். இப்போ தனித்தனியா டாட் எடுக்கலாம். r கூட இத டாட் எடுக்கணும். மைனஸ் இந்த வெக்டர் கூட இத டாட் எடுக்கணும். அப்படி எடுப்போம். r டாட் இந்த வெக்டர் r டாட் 12y minus 11j minus 16k r dot இதாயிட்டு minus இந்த வெக்டார் டாட் இந்த வெக்டார் 2y plus 2j plus k டாட் இந்த வெக்டார் 12y minus 11j minus 16k equal to 0. இப்போ r dot 12y minus 11j minus 16k minus இந்த ரெண்டுக்கும் டாட் எடுக்கிறது எப்படின்னா i நம்பர் j நம்பர் k நம்பர். அப்ப 2 into 12 24 2 into minus 11 அப்ப minus 22 1 into minus 16 equal to 0 னு வரும். r dot 12y minus 11j minus 16k minus இது வந்து 24 minus 22 plus 2 plus 2 minus 16 minus 14 இந்த மைனஸ் சேரும்போது plus 14 ஆகும் equal to 0. இதுல s and d இல்ல. இதுக்கு பேரு நான் பாராமெட்ரிக் துணை அலகு அல்லாத. அப்ப நம்ம இதுல எழுதலாம் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கார்ட்டீசியன் சமன்பாடு. கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் எழுதுறது ஈஸி. r டாட் வெக்டர் வந்தா r டாட் வெக்டர் வந்தா i எடுத்துட்டு x போடணும், j எடுத்துட்டு y போடணும், k எடுத்துட்டு z போடணும். ஈக்குவேஷன் வரும். அப்ப என்ன கிடைக்கும்னா 12x minus 11y minus 16z plus 14 equal to 0 னு கிடைக்கும். இதுதான் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.